வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். OnePlus 10T அப்படிங்கிற ஒரு புதிய மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 10T மொபைல் ஃபோனை ஆக்சுவலாக எங்கே வச்சு பிளேஸ் பண்ணுறது அவங்களுடைய ப்ராடக்ட் லைனப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா 10 லான்ச் பண்ணல, அதுக்கப்புறமா 10Rன்னு லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறமா இப்போ 10Tன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே வருது அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் பரவாயில்ல, ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். OnePlus 10T பாக்ஸ் பேக்கேஜிங் எப்போவுமே OnePlus பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பழைய OnePlus பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும், இது கொஞ்சம் கட்டையாக இருக்குது. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நல்ல குவாலிட்டியில ஒரு பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மொபைல் போனுடைய நீங்க என்ன கலர் நீங்க சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு மேட்சிங்கா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில டாக்குமெண்டேஷன், ஒரு சில கிடையாது எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் உள்பட பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. சிம் கார்டு டூலும் இதுல இருக்கு. இதை ஓரமா வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா மொபைல் போன் இருக்கு. நம்ம கிட்ட வந்த மொபைல் போனுடைய கலர் பாத்தீங்கன்னா ஜேட் கிரீன் அப்படிங்கிறாங்க. மொபைல் போன் பார்க்கறதுக்கு லுக்காவே இருக்கு. இது தவிர இந்த பாக்ஸுக்குள்ள 160 வாட்டுக்கான ஒரு சார்ஜர் இருக்கு. கரெக்டுங்க, 150 இல்ல 160 வாட்டுக்கான சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதை சார்ஜிங் பண்றதுக்காக எப்பயும் போல OnePlus மொபைல் போன்ஸ்ல வர மாதிரி ரெட் கலர்ல USB Type C to Type C கேபிளும் இருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ள வர இந்த கேஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இது தவிர எக்ஸ்ட்ரா கேஸ்லாம் வாங்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். கேஸை எடுத்து வச்சுட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மகிட்ட வந்து இந்த ஜேட் கிரீன் கலர்னுடைய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்ட தான் செய்யும். இப்பொழுதுக்கு இதில் ஓலியோஃபோபிக் கோட்டிங் இருக்கு. ஆனால் அந்த கோட்டிங் போனதுக்கு அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்ட தான் செய்யும். இந்த பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இன்னொரு வேற மாதிரியான ஃபினிஷிங் இருக்கு. இந்த 10T பேக் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிற இந்த ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான், மெட்டல் அனடைஸ்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type C போர்ட் சென்டர்டாக இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், இங்கே ஒரு ஸ்பீக்கர், மேல் புறத்தில் இன்னொரு ஸ்பீக்கர் இருக்கு. டூயல் சிம் கார்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஸ்பீக்கருக்கான ஸ்பீக்கர் கிரில் ஹோல் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஒரு மைக் இருக்கு. ஒரு சைடில் பவர் பட்டன், இன்னொரு சைடில் வால்யூம் பட்டன். எங்கப்பா அது? OnePlus ஃபோன் தானே, எங்கே காணா போச்சு? அலர்ட் ஸ்லைடர். ஏன்னா OnePlus மொபைல் ஃபோன்ஸில் நார்டில் தான் இருக்காது. இந்த மெயின் சீரியஸ்லையாச்சும் அலர்ட் ஸ்லைடர் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதையும் தூக்கிட்டாங்க. ஏன் தூக்குனாங்க அப்படின்னு கேட்டால், பெரிய பேட்டரி தரணும், புது ப்ராசர், அந்த ப்ராசருக்கு கூலிங் சேம்பர் வைக்கிறதுக்குலாம் எங்களுக்கு இடம் வேணும், இந்த இடம் பற்றாக்குறையினால நாங்கள் வந்து அலர்ட் ஸ்லைடர் தூக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது என்ன ரீசனாக இருக்கட்டும், உண்மையிலேயே அது ரீசனாக இருந்தாலுமே ஒரு OnePlus மொபைல் ஃபோன்னா அலர்ட் ஸ்லைடர் வந்து அதோடைய அடையாளம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் போனது ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். மொபைல் ஃபோனுமே நார்மலாக வரக்கூடிய OnePlus மொபைல் ஃபோன் மாதிரி அந்த ஸ்லிம்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, கொஞ்சம் அகலமாக இருக்கு. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கும் மேலே போகும் போல வெயிட்டு. மொபைலினுடைய வெயிட்டு அவங்க வந்து 203 கிராம்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட்டு போட்டு பார்த்ததில் 206 கிராம் இருக்கு. ஆனால் மொபைல் வெயிட்டு கூட பரவாயில்லைங்க. இந்த கூட ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 160 வாட் சார்ஜர், அதோட வெயிட் பாருங்க, அதுவே 218 கிராம். இந்த எங்க போனாலும் இந்த ஸ்பீடில் நீங்க சார்ஜிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சார்ஜரை தூக்கிட்டு போகணும். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோக்கு மொபைல் போனை மட்டுமே நீங்க பேக்கிங்ல கொண்டு போகணும். பட் ஓவராலா டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு OnePlus மொபைல் போனோட டிசைன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் திக்கா இருக்கு. அந்த OnePlus மொபைல் போன்ஸ்ல யூசுவலா பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிம் ஃபேக்டர், அந்த கையில பிடிச்சக்கூடிய அந்த ஒரு பிரீமியம் ஃபேக்டர் இருக்கும். அது என்னமோ இந்த மொபைல் போன்ல எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பாத்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்குமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு, டிபெண்டபிளா இருக்கு. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னுடைய வால்யூம் லவுட்னஸ் பாத்தீங்கன்னா தெறிக்க இருக்கு. இதுல டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. வால்பேப்பரோட கலரை மாத்தினாதான் மேல இருக்கிற அந்த அழகான ஒரு பொட்டு நாச்சு உங்களுக்கு தெரியும். சிறுசா கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து இந்த ரிவ்யூவை நம்ம மேலும் தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி பேட்டரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பேட்டரி எவ்வளவு இருக்கு? ஒரு 8% தான் பேட்டரி இருக்கு. ஸோ தொடர்ந்து ரெக்கார்டிங்கை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆனா இப்ப சார்ஜிங் போட்டுட்டே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இவங்க பாக்ஸுக்குள்ள கொடுக்குற அந்த 160 வாட் சார்ஜர் வந்து இந்த மொபைல் போன்ல மேக்ஸிமம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 150 வாட்ல சார்ஜிங் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சார்ஜ் பாத்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு. டிஸ்பிளே ஒரு 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே, HDR10+ கான சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு 10 பிட் டிஸ்பிளே. நல்ல பிரைட்டா இருக்கு.
உங்களுக்கு இன்டோர் கண்டிஷன் ஆகட்டும் அவுட்டோர் கண்டிஷன் ஆகட்டும் டிஸ்பிளே எங்கேயுமே யூஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வியூயிங் ஆங்கிள்ஸ், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, கலர் சேச்சுரேஷன், ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம பார்க்கிறதுக்கு கண்ணுக்கு வந்து பிளசன்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேல நம்ம எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரைட், கேமராக்கு வருவோம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா இருக்க மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சோனி IMX 766 சென்சர். அது தவிர ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் 2 மெகா பிக்சல் அல்லக்கை மேக்ரோ சென்சர் இதுக்குள்ள இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்லயாச்சு அட்லீஸ்ட் 5 மெகா பிக்சல் கொடுத்தாதான் என்னவா? இல்ல நீங்க கொடுக்கவே வேணாம், எதுக்காக அந்த 2 மெகா பிக்சல் கொடுக்குறீங்க? இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராலே மேக்ரோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய மொபைல் போன்ஸ் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த கொடுமை பண்றீங்க எங்களுக்கு புரியல. இந்த கேமரா சாம்பிள் 2 மெகா பிக்சல் கேமரா சாம்பிளை பாருங்க. கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போனுக்கு இப்படி ஒரு கேமரா கண்ட்ராவி தேவையா? ஆனா நம்ம என்னதான் நம்ம தேவையில்லைன்னு சொன்னாலும் எந்த கம்பெனியுமே இதை நிறுத்த போறது கிடையாது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, வச்சுட்டு போகட்டும், ஒரு ஓட்டையை போட்டு போகட்டும். அந்த மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பாவே இருக்கு. கலர் சேச்சுரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பஞ்சியான ஒரு கலர்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. எட்ஜ்லேயுமே நல்ல சாஃப்ட்னஸ்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஷார்ப்பான டீட்டெயிலான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட் ஃபோட்டோகிராஃபியுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த சீரீஸ்ல எல்லாம் இந்த ஹாசில்பிளாட் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமே இவங்க ஓரளவுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியில் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேள்வி மைண்ட் வாய்ஸ் சத்தமாக கேட்டுருச்சு. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய மைண்ட் வாய்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராலுமே போட்டோஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இந்த 50 மெகா பிக்சல் மெயின் கேமரால உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வேற இருக்கு. சோ நீங்க போட்டோ எடுக்கிறப்பையும் சரி வீடியோ எடுக்கிறப்பையும் சரி நல்ல ஒரு ஹேண்ட் ஷேக் ஆனாலுமே இமேஜ் நல்லா ஷேக் ஆகாம ஓரளவுக்கு கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப் போட்டோஸ் நீங்க கிளிக் பண்ணலாம். இப்போ வீடியோஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 4K வீடியோஸ் இருக்கு, 1080p வீடியோஸ் இருக்கு, 60 fps ஃப்ரண்ட் கேமராலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரால 4K ரெக்கார்டிங் கிடையாது, 1080p மற்றும் 720p தான் இருக்கு. ஆனா இந்த ஃப்ரண்ட் கேமரா அந்த 16 மெகா பிக்சல் கேமரா எடுக்கக்கூடிய போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஆனா ஒரு ஃபிளாக்ஷிப் தரத்துக்கு செல்ஃபிஸ் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதுல வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குறாங்க. சோ நீங்க நடந்துகிட்டே பேசுறப்போ உங்களுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்கு. EAS எனேபிள் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. மைக் மூலமாக நான் பேசுகிறேன், இது மொபைல் ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு, இது வேறு மொபைல் ஃபோனு. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நடந்துகிட்டே பேசுறதுனால ஷேக் எதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக OnePlus மொபைல் ஃபோனில் கேமரா சுமாராக தான் இருக்கும். ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா பரவாயில்லாமல் இருக்கு. OnePlus தரத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கேமரா நல்லாவே பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல தோணுது. இன்னொரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸர் Snapdragon 8+ Gen 1 நல்ல அருமையான ஒரு ப்ராசஸர். Snapdragon 8 Gen 1 விட இந்த 8+ Gen 1ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான பல வேலைகள் இன்டர்னல்லி Qualcomm பண்ணிருக்காங்க. இதன் மூலமா உங்களுக்கு த்ராட்டிலிங் கண்டிப்பா எங்கேயுமே இல்லை. நான் வந்து ரன் பண்ண டெஸ்ட்ல நீங்க ரிசல்ட் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கிராஃப் கிரீனா இருக்கு. அப்படின்னா த்ராட்டிலிங் இல்லாம ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸா மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். இவங்க யூஸ் பண்ணிருக்க ரேம் டைப் பாத்தீங்கன்னா LPDDR5 256GB வரைக்கும் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. UFS 3.1 ஹீட்டிங் ஆனாலும் மொபைல் போனுடைய ப்ராசஸருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3D கூலிங் டெக்னாலஜிலாம் கொடுத்திருக்காங்க. கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு கேமுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக உங்களுக்கு ஹைப்பர் பூஸ்ட் டெக்னாலஜி இதுக்குள்ள இருக்கு. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இதுல இருக்கு. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்திருக்காங்க. NFC plus GPS எல்லாமே இந்த மொபைல் போன்ல இருக்கு. கேம் விளையாடுறதுக்கு ஒரு அருமையான மொபைல் போன். நல்ல நீங்க ரொம்ப நேரம் நீங்க கேம் விளையாண்டாலும் ஹீட் அவ்வளவா ஆகல. அவ்வளவுக்கு ஹீட் ஆனாலுமே த்ராட்லிங் இல்ல, கையில வந்து உங்களுக்கு ஹீட் ஃபீல் ஆகல. கேமோட கிராபிக்ஸ் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. எங்கேயுமே ஃப்ரேம் டிராப் இல்லாம ஒரு ஸ்மூத்தான அனிமேஷனோட நீங்க ஜாலியா நீங்க ஒரு மணி நேரம் கூட நீங்க கேம் விளையாடலாம். இந்த மொபைல் போன் ரன் ஆயிட்டு இருக்கிற OS பார்த்தோம் அப்படின்னா Oxygen OS 12.1. அது வந்து Android 12 மேல ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு UI. 3 மேஜர் அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது தவிர 4 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெர்ஷன் ஆஃப் Oxygen OS வந்து கலர் OS உடைய கோட் பேஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கறனால கலர் OS உடைய ஆதிக்கம் பல இடங்கள்ல உங்களுக்கு தெரியுது. ஆனா இதை வந்து ஃபர்ஸ்ட் OnePlus மொபைல் ஃபோன் ஒருத்தவங்க வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரிஜினல் Oxygen OS யூஸ் பண்ணாதவங்க இதை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் வித்தியாசங்கள் தெரியாது. பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. வால்பேப்பர் மாத்துறது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, தீம்ஸ், ஐக்கன்ஸ், ஃபாண்ட்ஸ், கலர்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன், ஹரிசான் லைட் அனிமேஷன், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்குள்ளவே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டார்க் மோட், லைட் மோட் ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஐ கம்ஃபர்ட் மோட் இதுல இருக்கு. இமேஜ் ஷார்ப்னர், வீடியோ என்ஹான்சர், HDR வீடியோ மோட், பிரைட்டான HDR வீடியோ மோட் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு.
ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா. இவங்க வந்து ஹை அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு எப்படி உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் தேவையோ அதுக்கேற்ற ரெடியூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஆனா அது வந்து அவங்க குறிப்பிடல. ஸ்டாண்டர்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கம்மியா யூஸ் ஆகும். 60 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி வரும் உங்களுக்கு. ஸ்பெஷல் பிக்சர் அப்படிங்கிற செக்ஷன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா குவிக் லான்ச், ஸ்பிளிட் ஸ்கிரீன், OnePlus உடைய ஷெல்ஃப், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கான ஆப்ஷன், இந்த மாதிரி பல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி UI யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு. எங்கேயுமே லாக் இல்லாம ஒரு ஸ்மூத்தான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த மொபைல் போன்ல கிடைக்குது. கடைசியா பார்க்க வேண்டியது பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். இந்த மொபைல் போன்ல 4800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டூயல் செல் பேட்டரி. இதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 160 வாட் சார்ஜர் இருந்தாலும் இந்த மொபைல் போன் மேக்ஸிமம் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 150 வாட் சார்ஜர். என்னுடைய டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜா எனக்கு 20 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 56% வரைக்கும் 50% வரைக்கும் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இல்ல. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அதையும் கொடுத்திருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். பட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்றதுனால உங்களுக்கு பேட்டரியோட லைஃப்க்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமான்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்க ஒரு டெக்னாலஜி, பேட்டரி சேவிங் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அந்த டெக்னாலஜி மூலமா இந்த பேட்டரி வந்து ஒரு 1600 சார்ஜ் சைக்கிள், அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷம் நீங்க யூஸ் பண்ணாலுமே பேட்டரியோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 80% கம்மியா குறையாது அப்படிங்கிற ஒரு கேரண்டி அவங்க கொடுக்குறாங்க. சோ இவ்வளவு விஷயங்களும் இருக்கிற இந்த மொபைல் போனுடைய விலை என்ன? நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எனக்கு விலை சரியா தெரியாது. குத்து மதிப்பா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதோடைய ஆரம்ப விலை ஒரு 45,000 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒரு 45,000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லேட்டஸ்ட் ப்ராசஸ் Snapdragon 8+ Gen 1 உடைய ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுக்க கொண்ட ஒரு மொபைல் போன், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு AMOLED பேனல், சூப்பர் ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜிங் டெக்னாலஜி, பிளஸ் ஓரளவுக்கு நல்ல ஒரு போட்டோஸ் எடுக்கக்கூடிய ஒரு கேமரா திறனும் மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. குறைகள் பல இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா OnePlus மொபைல் போனுக்கு இன்னுமே ஒரு சில ஃபேன்ஸ் இருக்க தான் செய்றாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் போன் நல்ல மொபைல் போனா இருக்கும். பட் நீங்க OnePlus ஃபேனா இல்ல அப்படின்னா இதே கிட்டத்தட்ட இதே ஸ்பெசிபிகேஷன்ஸோட இதை விட பெட்டரான மொபைல் போன்ஸும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த மொபைல் போன் பிடிக்குதோ இல்லையோ வீடியோக்கு முதல்ல லைக்க போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மொபைல் போன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதோடைய விமர்சனம்லாம் மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டக்குனு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்கப்பா. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.